வவ்வால் தன்னோட வேலையை காமிச்சிருச்சு. எப்படி கடிச்சு வச்சிருக்கு பாருங்க. உங்க தோட்டத்துல எப்படி இருக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வாழை மரம் இன்னும் பழுக்கல, இன்னும் அப்படிதான் இருக்கு. சரி, மற்ற இடத்துல என்ன இருக்குன்னு பார்ப்போம். வாங்க, இங்க பாருங்க இந்த கொய்யா மரத்தை பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம கட்டி வச்சங்காட்டி இந்த வவ்வால் இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். இல்லைன்னா கடிச்சு எல்லாம் நாசம் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ஓ வண்டு பார்த்தீங்களா? ஓ இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோ இது பழுத்துருக்கு. இதை நம்ம பொறிக்க வேண்டியதான். எல்லாம் குட்டி குட்டி காய வச்சிருக்கு. ஓகே, இங்கே பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? அங்கே கூட கட்டி வச்சிருக்கிறாங்க. இதையும் வந்து எழுத வேண்டியது. அப்போ அங்கே பாருங்க, இது கட்டி வச்சிருக்காங்க. அடுத்தது இதையும் கவனிக்கணும் நம்ம. இங்க ஒரு பழம் இருக்கும் போல தெரியுது. இது கட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப கொசு அதிகமா இருக்கு மக்களே. பழுத்து கடிச்சிருக்கு பாருங்க, கடிச்சு வச்சிருக்கு பாருங்க, எப்படி கடிச்சு வச்சிருக்கு பாருங்க. ஐயோ கடவுளே, என்ன பண்றதோ. இதோ இங்கே பாருங்க, செம்பருத்தி பூ கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் வாடி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பகலில் கொஞ்சம் வெயிலும் இருக்குது, கொஞ்சம் பனியும் இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்டர்டெயின்மெண்ட் ஜோன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இது பாருங்கள் எப்படி கடிச்சு வச்சுருக்குன்னு. இது பாருங்கள், நல்ல பழம். ஆனால் இப்படி கடிச்சு எல்லாம் வீணாயிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனுபவத்தை நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பாய்.